அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நியூ டெஸ்ட் பேட்ச் சீரிஸோடைய அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பியில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் படி கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி எவ்ரி வெட்னஸ்டே சண்டே கொஷின் பேப்பர் அனுப்பிடுவேன். இதில் எவ்ரி வெட்னஸ்டே சண்டே நடக்கிறதுல வந்து 75 டேஸ் எவ்ரி வெட்னஸ்டே சண்டே கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 75 டேஸ் வந்து டெஸ்ட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் போடுவேன், அப்புறம் யூனிட் கம்பைன் பண்ணி போடுவேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகும். 75 புக்லெட் வந்து இது கம்ப்ளீட் ஆகும். அப்போது 75 டேஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும் எவ்ரி வெட்னஸ்டே சண்டே. இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இது முடிஞ்ச உடனே மேக்ஸுக்கு மட்டும் ஃபுல் லென்த் போடுவேன், 110 மேக்ஸு. ஸோ இது வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட்டு கொடுப்பேன், ஃபுல் டெஸ்ட். ஓகே. அப்புறம் இந்த ஷெடியூல் முடிஞ்ச உடனே நான் எஜுகேஷனுக்கு வருவேன். எஜுகேஷனில் வந்துட்டிங்க அப்படின்னா எஜுகேஷனில் வந்து 10 புக்லெட் டெஸ்ட்டு போடுவேன், 10 புக்லெட் டெஸ்ட்டு. ஓகே. ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு மட்டும் டோட்டலாக கவர் ஆகிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 7500 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகிடும். இது கண்டிப்பாக கவர் ஆகும், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த இவ்வளோ கொஷின்ஸ் ரீச் ஆகலைன்னா நீங்கள் என்ன கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். சார் நீங்கள் 7500 கொஷின்ஸ் சொன்னீங்க, எங்கே சார் அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் டெஸ்ட் கொடுக்குறோன்றதை பாருங்கள். ஒரு எக்ஸாமுக்கு மெயின் ஐடியா என்னென்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும், டெஸ்ட்டு கொஷின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். கான்செப்ட் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, டெஸ்ட்டு அட்டன் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகே. ஸோ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணால் தான் நமக்கு இயற்கையாகவே ஒரு கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது இதுக்கு இதுதான் ஆப்ஷன்றத மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். இதனுடைய ஷெடியூலும் ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்ரி வெட்னஸ்டே சண்டே எக்ஸாம் நடக்கும். வாட்ஸ்அப் பிடிஎஃப் பண்ணிவிடுவேன். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னே கீ அனுப்பிடுவேன். ஸோ கீ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து கம்ப்ளீட்டாக நியூ. ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமா சார்னா கண்டிப்பாக ஆகாது. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நியூ. அதாவது ஒரு தனி ஷெடியூலாக இருக்கும். அது ஏற்கனவே சென்ட் பண்ண கொஷின் ஆர்டரில் இது கொஷின் இருக்காது. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது காலேஜ் டிஆர்பிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 150 மேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு மட்டும் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். 50 ஜிகே, தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் விட்டுருவேன், அதை நான் தொட மாட்டேன். இந்த 150 கொஷினுக்கு என்னோடய டார்கெட் வந்து 130 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீன்ற அளவுக்கு நான் கொஷின் செட் பண்ண போகிறேன். காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க ஸோ 150 மார்க்குக்கு 130 மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு நான் கொஷின் செட் பண்ண போகிறேன் இதில். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 50 மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூ மாடலுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் பிரித்து தனித்தனியாக கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோ இதுவாக இருக்கும். இதை வந்து 50 டெஸ்ட்டு போட போகிறேன். 50 சண்டே வெட்னஸ்டே சண்டே உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். சார் இல்லைங்க சார், நீங்கள் வந்து ஜூன் மாதம் எக்ஸாமு அதுக்குள்ளே முடிப்பீங்களே அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நான் வந்து டைமை கீப்பப் பண்ணிப்பேன். ஓகே. இந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஸோ வீக்லி 3 டெஸ்ட்டு போடுற மாதிரி வரும். அது 3 டெஸ்ட் இல்லைனா 4 டெஸ்ட்டு போடுற மாதிரி வரும் இந்த 50 டெஸ்ட்டுக்கு எம்சிக்யூ சாய்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சண்டேவும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 யூனிட்டுக்கு ஃபுல் லென்த் போட போகிறேன். 3 யூனிட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் போட போகிறேன் 3 யூனிட்டுக்கு. ஸோ ஒரு சண்டே போட்டிங்க அப்படின்னா ஒரு சண்டேக்கு வந்து 3 யூனிட்டை கவர் பண்ணுற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருவேன். இதுக்கு சொல்யூஷனும் தருவேன், அதுதாங்க முக்கியம். இந்த டிஸ்கிரிப்டுக்கு சொல்யூஷனும் தரப்போகிறேன். ஸோ இந்த 50 டெஸ்ட்டுன்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து தனியாக காலேஜ் டிஆர்பி அந்த கவர் ஆகிடும். ஸோ இது வந்து வீக்லி 4 டெஸ்ட்டு உங்களுக்கு தனியாக வந்துடும். வீக்லி 4 டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு ஜூனுக்குள்ளே முடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் எக்ஸாம் 3 மாதம் டைம் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கு இந்த 50 டெஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ எவ்ரி வீக் வந்து 4 டெஸ்ட்டு இல்லைனா 3 டெஸ்ட்டு மேக்ஸிமம். அது அப்படி தான் கேட்பேன். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்லேருந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வர ஆரம்பிச்சிடும். ஷெடியூல் அனுப்பிடுவேன். ஓகே. மீதி இருக்கிற இந்த 50 மார்க் வந்து கண்டிப்பாக இந்த எம்சிக்யூ சாய்ஸ் இந்த 50 மார்க் நான் வைக்கிற 50 டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற 80 மார்க் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த 80 மார்க் தான் நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்கிரிப்டிவ் கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து வித் டீட்டெயிலோடு கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு வீக்குக்கு 3 யூனிட் கவர் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். அதை டெஸ்ட்டு எழுத போகிறீங்க, நீங்களும் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீ அனுப்புவேன், நீங்கள் கீ வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த 80 மார்க் நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணணுன்றதை நான் இதில் ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 80 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 130க்கு நீங்கள் கேரண்டி. ஸோ காலேஜ் டிஆர்பி வந்து டெஸ்ட் பேட்சை வந்து இப்படி தான் நான் ஷெடியூல் போட போகிறேன். வீக்லி
மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 டெஸ்ட் வரும். வீக்லி 4 டெஸ்ட் வரும். ஸோ சிலபஸ் கவர் ஆகிடும் இது. ஸோ என்டையர் சிலபஸில் இருக்கிறத கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதே போல் எவ்ரி சண்டே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 யூனிட் கவர் பண்ணுற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுப்பேன். இது நீங்கள் மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ 3 ஹவர்ஸ் உட்காந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதி நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அனுப்புங்க. நான் என்னுடைய கீ அனுப்புகிறேன். ஸோ என்னுடைய கீயை ரெடி பண்ணிப்பேன். உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்டும் நான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கோர் சொல்லிவிடுவேன். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட்னா கேட்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கான்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா சார்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள்னா தான் கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் தான். நீங்கள் வந்து இதில் பிஜிடிஆர்பி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 51 புக்லெட் வந்து பிரிண்டட் காப்பியாட்டு ப்ராக்டிஸ் கொஷின் தனியாக வந்துடும். இது இல்லாமல் 75 புக்லெட் வந்து டெஸ்ட் பேட்ச் உங்களை ஜாயின் பண்ணிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் தியரி சால்வோட ப்ராப்ளம் புக்லெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 96 புக்லெட் வரும் இந்த புக்லெட். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே பிஜிடிஆர்பியில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, பிஜிடிஆர்பிக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போது பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 75 டெஸ்ட்டு போட போகிறோம். 75 டெஸ்ட்டு வந்து யூனிட் வைஸு. ஓகே, அதுக்கப்புறம் 10 ஃபுல் டெஸ்ட்டு மேக்ஸுக்கு மட்டும் 10 எஜுகேஷன் போடுறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 95. ஸோ 95 டெஸ்ட்டு சீரியஸ் உங்களுக்கு வரும். இது வந்து எவ்ரி வெட்னஸ்டே சண்டே இது உங்களுக்கு தனியாக வந்துடும். ஓகே, அடுத்து காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி எவ்ரி வீக் வந்து ஏன்னா கிட்ட தான் இருக்குது நமக்கு டைமு. ஸோ எவ்ரி வீக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்ரி வீக் என்ன பண்ண போகிறோன்னா 3 டெஸ்ட்டு இல்லைனா 4 டெஸ்ட்டு இந்த டேஸில் போட்டுருவேன். ஏன்னா இருக்கிறது வந்து நம்மளுக்கு 3 மாதம். ஸோ அதுக்குள்ளே இந்த வந்து 50 எம்சிக்யூ நீங்கள் கவர் பண்ணணும். 50 எம்சிக்யூ வந்து ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு நான் இதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. வீக்லி 3 டெஸ்ட்டு இல்லைனா 4 டெஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து ஷெடியூல் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் சால்வ் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் 3 யூனிட்டை கவர் பண்ணி பர் வீக்கு. ஓகே, ஸோ 3 யூனிட் கவர் பண்ணுறோம். இந்த இடத்துல 3 யூனிட்டை கவர் பண்ணுறோம். 3 யூனிட்டை கவர் பண்ணி பர் வீக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். வித் டிஸ்கிரிப்டிவோட சொல்யூஷன் கொடுத்துருவேன். ஸோ அதுதாங்க மெயின். என்னுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ சொல்யூஷன் கொடுத்துருவேன். கொஷின்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கான்னா தாராளமாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா 9384686847. இது நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருவேன். ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் டெஸ்ட் பேட்சுக்கான நியூ அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் எதனா உங்களுக்கு டவுட்னா கேட்டுக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ.